சரி, நார்த் கொரியால நீங்க 5 நாள் இருந்த இல்லையா? ஒரு இன்டர்நெட் யூசேஜா இருக்கட்டும், மொபைல் யூஸ் பண்ணதா இருக்கட்டும், நீ பேங்க்குக்கு போனப்ப அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு. ஸோ நார்த் கொரியால இருக்கிற மக்களுக்கு இந்த பப்ளிக் இன்டர்நெட்டுக்கு ஆக்சஸ் கிடையாது. மொபைல் போன்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்த் கொரியால வேற டிரைவ்ல ஏதாவது காப்பி பண்ணி லேப்டாப்ல வச்சிருந்தா. ஹாய் சைசன்ஸ். நார்த் கொரியா உலகத்திலேயே ரொம்ப சீக்ரெட்டான ஒரு கண்ட்ரி. இந்த நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறத டோட்டலாக ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு வெளி உலக தொடர்பே கிடையாது. இதெல்லாம் உண்மைதானா? இன்னும் அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்து முதல்ல ஒருத்தர் நார்த் கொரியாவுக்குள்ள என்டர் ஆகி யூடியூப்ல இப்போ வீடியோஸ் போட்டிருக்காரு. அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அவர்கிட்டயே இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க தமிழ் ட்ரெண்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பரா நல்லா இருக்கீங்க. எப்படி போச்சு நார்த் கொரியா ட்ரிப்லாம்? பயங்கரமா போச்சு, செம்மையா போச்சு. பார்த்தாலே தெரியுது செம்மையா என்ஜாய் பண்ணிருக்காரு. சரி, எங்களுக்குலாம் என்ன வாங்கிட்டு வந்த? உங்களுக்கா? கேப், நார்த் கொரியா கேப் மனித மாடிக்கோங்க. கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. என்னையா தொப்பி வாங்கிட்டு வந்திருக்க? வேற எதுவும் வாங்கிட்டு வரல எங்களுக்கு? வேற என்ன வாங்கிட்டு வரணும் உங்களுக்கு? இதுதான் எங்க பாண்டி பசார்லயே கிடைக்கும். வேற என்ன வேணும் ப்ரோ உங்களுக்கு? வேற நீங்க மட்டும் ஏதோ பாம்பு சரக்கு என்னென்னமோலாம் அது குடிக்கிற மாதிரி இருக்காது ப்ரோ. நீங்க வாங்கி எடுத்துருவீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை வாங்கிட்டு வந்தேன். சரி, மிக்க நன்றி. சரி, நார்த் கொரியால நீங்க 5 நாள் இருந்த இல்லையா? 5 நாள்ல நீ பார்த்த வித்தியாசமான விஷயங்கள், அதாவது டெக்னாலஜி பொறுத்து, ஒரு இன்டர்நெட் யூசேஜா இருக்கட்டும், மொபைல் யூஸ் பண்ணதா இருக்கட்டும், நீ பேங்க்குக்கு போனப்ப அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு, அங்க விண்டோஸ் ஓடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றியெல்லாம் உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதை ஷேர் பண்ணலாம். ஓகே, மொபைலை பற்றி நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னன்னா, அவங்க ஆண்ட்ராய்ட் மொபைல் நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து சைனாலேருந்து வரும். ஏன்னா சைனா பார்டர் பக்கத்தில் இருக்குன்னா சைனாலேருந்து வரும். பட் அதில் இருக்கிற ஓஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ளே ஸ்டோரோ ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. அவங்க வந்து அந்த கூகுள் ஆண்ட்ராய்டு அப்படியே கிடையாது. சைனாலேயுமே அப்படியே கிடையாது. அங்கே இருக்கிறதுல வந்து கூகுள் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு தனியாக வந்து நியூஸ் ஆப் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன நியூஸ் வந்து மக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நியூஸ் வந்து அதில் வந்துட்டு இருக்கும். தென் கூகுள் மேப்ஸ் மாதிரி அவங்க மேப், லோக்கல் மேப் வச்சிருக்காங்க. அது ஃபுல்லாக வந்து கொரியனில் தான் இருக்கும். தென் தேர்ட் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து வெதர். இங்கே நீங்கள் மழை பெய்ய போதா, குளிர் வர போதா, பனி பெய்ய போதான்றதை நம்ம அதில் பார்த்துக்க முடியும். எல்லாமே கவர்மெண்டோட தான். கவர்மெண்ட் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஈவன் ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக சிம் கார்டு இருக்குது, 4G இருக்குது, 3G இருக்குது. பட் 4G 3G நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி யூடியூபோ அதெல்லாம் பார்க்க முடியுமானா கிடையாது. ஸோ அவங்களுக்கு தனியாக ஓன் இன்டர்நெட் வச்சுருக்காங்க. அவங்க டேட்டா பேஸ்க்குள்ளே தான் வந்து என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்கோ அதை மட்டும் அக்சஸ் பண்ண முடியும். நம்ம ஜென்ரலாக பப்ளிக்கில் இருக்கிற டொமைன்ஸ்லாம் அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ டூரிஸ்ட் நீங்கள் உள்ளே போகும்போது கையில் ஒரு சேட்டலைட் ஃபோனோ இல்லை சேட்டலைட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இன்டர்நெட்டோ வேறு தான் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக பேண்டு. நாங்கள் எங்கள் பார்டரில் என்ட்ராகும் போது சொல்லிட்டாங்க, ஜிபிஎஸ் இருக்கிற விஷயங்கள் எதுவுமே நீங்கள் கையில் வச்சுக்காதீங்க. மொபைலில் இன்பில்டாக இருக்கும் ஜிபிஎஸ், அது பிரச்சனை கிடையாது. மற்றபடி இந்த காரின்னு சொல்லிட்டு மேப்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே எடுத்து வராதிங்க. ஜிபிஎஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருந்தாங்க. சரி, செக்கிங் எந்த லெவலில் இருந்துச்சு? ஐயோ பயங்கரமான செக்கிங். அது லக்கேஜ் ஸ்க்ரீனிங் மட்டும் தான் பண்ணாங்களா இல்லை பேக்? இல்லை, லக்கேஜ் ஸ்க்ரீனிங்லேருந்து நம்ம பர்ஸில் என்னென்ன வச்சுருக்கோம், புக்ஸ் என்னென்ன வச்சுருக்கோம், புக்ஸ் வந்து ரிலீஜியஸ் புக்கா, ஸோ அது வந்து சாதாரண ஃபிக்ஷனா, ஸ்டோரி கதையா எப்படின்றத பார்த்துட்டு வேற மேப்ஸ், கொரியன் மேப்ஸ், சைனீஸ் மேப்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. மேப்பு ஃபிசிக்கல் மேப், ஃபிசிக்கல் மேப்யா? எதனால? ஜென்ரலாக நிறைய பேர் வந்து அந்த வட கொரியாலும் தப்பிச்சு மற்ற நாடுகளுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பயன்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அவங்க ஃபோனை என்னால் யூஸ் பண்ண முடியல. பட் எனக்கு வந்து காமிச்சாங்க என்னென்ன இருக்கும், அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சாங்க. வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அந்த வேர்ல்டே அது வித்தியாசமாக இருந்துச்சு. நான் என்னோடய ஃபோனில் வந்து நம்ம ஜென்ரலாக ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம்ம நெட்வொர்க் ஸ்கேன் பண்ணுவோம்ல, 3G 4G 5G சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், காமிச்சது எனக்கு ஒரு நேம் காமிச்சு 3G 4Gன்னு காமிச்சது. உண்மையிலே எங்கள் நெட்வொர்க் இருக்குது. பட் நம்ம அதை என்னால் அக்சஸ் பண்ண முடியல, ஏன்னா டூரிஸ்ட் சிம் கார்டு கிடையாது. அதே மாதிரி திரும்ப வரும்போது எத்தனை பென்ட்ரைவ் வச்சிருந்தீங்க, உங்க மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் செக் பண்ணதெல்லாம் எல்லாமே எங்களுக்கு நான் ஒரு பென்ட்ரைவ் நான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பேப்பரை மடித்து சீல் வச்சு கொடுத்தாங்க. அந்த சீலை பிரித்தாலே தெரிஞ்சிடும் சீலை வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேறு எதாவது காப்பி பண்ணிட்டு வந்துடக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன எடுத்துகிட்டு போனோமோ அது கண்டிப்பாக 100% திரும்ப கொண்டு வரணும். அதே மாதிரி கேலரி, உங்கள் கேலரி எல்லாம் பார்த்து எல்லாமே 100% வீடியோஸ் எல்லாம். இப்போ நம்ம வேறு டிரைவ்ல ஏதாவது காப்பி பண்ணி லேப்டாப்ல வச்சிருந்தா எடுத்துகிட்டு வரலாம். அந்த அளவுக்கு அவங்க திங்கிங் இல்லை, அவங்களோட டெக்னாலஜி அந்த அளவுக்கு இல்லை. ஈவன் நான் பேங்க்குக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் யூஸ் பண்ணாங்க. விண்டோஸில் அவங்களுக்கு அந்த நெட் பேங்கிங் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு ஜென்ரல் நம்ம என்ன பயன்படுத்தணுமோ மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் தான் அங்கே இருந்தது. அந்த மொசிலா ஃபயர்ஃபாக்ஸில் அவங்க ஐபி வச்சிருந்தாங்க, அந்த ஐபி ஓப்பன் ஆகுது. ஆனால் இன்டர்நெட் வேறு ஏதாவது யூஸ் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்த்தியா? இல்லை நமக்கு அதுக்கான
அதுக்கான ஆக்சஸ் கிடையாது ஆக்சுவலாக. நான் கேட்டேன், நான் அவங்கள்ட்ட ஒய்ஃபை எனக்கு இருக்கா இருக்குமா, அவங்க கைடு வந்து பக்கத்தில் நின்றுக்கிறான். ஆமாம், ஒய்ஃபை கேட்டேன், இருக்குது, ஆனால் நீங்கள் தங்கியிருக்க ஹோட்டலில் இல்லை, மற்ற ஹோட்டலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது மோஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய ஹை ப்ரொஃபைலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மேபி நான் தங்கியிருக்க கைடு இருக்காங்களே, அவங்களுடைய ஆஃபீஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அவுட் ஆஃப் நெட்வொர்க் மெயில்லாம் அனுப்புவாங்க. அவங்க மோஸ்ட்லி நம்ம காண்டாக்ட் பண்ணால் மெயில் தான் காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்க. வாழ்த்துக்கள், மேலும் வாழ்த்துக்கள். ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு தேங்க்யூ. சூப்பராக வீடியோ போடுங்க, நல்லா பண்ணுறீங்க. இல்லை, இவர் சொன்ன மாதிரி நார்த் கொரியாவில் நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்களே வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கிற ரீசெண்ட்லி டெலீட்டட் ஐட்டம் வரைக்கும் பார்த்து கிளியர் பண்ணி தான் வெளியில் அமைச்சிருக்காங்க. இதில் இன்னும் எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்குது, அவங்க இன்டர்நெட்டை எப்படி ஐசோலேட்டடாக வச்சுருக்காங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெட்டில் கொஞ்சம் அலசி பார்க்கலாம். ஸோ இன்டர்நெட்டில் இருக்கிற பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணதில் நமக்கு சில டேட்டா கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் 2 டைப் ஆஃப் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நார்மலான ஒரு இன்டர்நெட்டும், ரெண்டாவது இன்ட்ராநெட் ஒன்றும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ட்ராநெட்டோட பேர் குவாங்மியாங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்த் கொரியாவில் இருக்கிற மக்களுக்கு இந்த பப்ளிக் இன்டர்நெட்டுக்கு ஆக்சஸ் கிடையாது. நம்ம சொன்ன இந்த இன்ட்ராநெட்டுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது. இந்த இன்ட்ராநெட்லையும் அவங்க எதை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் காட்டுவாங்க. ஸோ இதில் இன்டர்நெட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் கனெக்டட் வேர்ல்டு வைட். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த சர்வர், எந்த இன்ஃபர்மேஷன் வேணால் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்ட்ராநெட் அப்படிங்கிறது கேட்வே இருக்காது. உங்களால் அந்த கண்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். உங்களால் அந்த கண்ட்ரியை தாண்டி எந்த ஒரு ஐஎஸ்பியோட கேட்வேயை ரீச் பண்ண முடியாது. ஸோ இதில் இன்டர்நெட், இன்ட்ராநெட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹைலி ரெஸ்ட்ரிக்டட். இந்த இன்டர்நெட் மூலமாக தான் கவர்மெண்ட் மக்களுக்கு நியூஸ், வெதர் இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதுலேயும் எந்த நியூஸ் காட்டணுன்றது அவங்க கையில் தான் இருக்குது. இதே மாதிரி தான் லோக்கலில் இருக்கிற டிவி ப்ராட்காஸ்டிங் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அவங்களோட சாதனைகள், அமெரிக்காவை எதிர்த்து போராடினது, இந்த மாதிரி ட்ராமாஸ், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அதில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே மக்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. சாங் பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது லாயல் கிளாஸ், கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்க. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் எலைட்ஸ், அதாவது லாயல் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களில் நிறைய பேருக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது. அந்த இன்டர்நெட் ஆக்சஸ்லையும் அவங்க எதை பார்க்கணும், பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஃபயர்வால் வச்சு அங்கே பிளாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் அடுத்து வர்றது வேவரிங் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் ஒர்க்கர்ஸ், நியூட்ரலாக இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் வந்து வேவரிங் கிளாஸில் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கிடையாது, இன்டர்நெட் ஆக்சஸ் மட்டும்தான். ஸோ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் லேண்ட் ஓனர்ஸ், அதாவது காலகாலமாக இடம் வச்சுருந்தவங்க, அவங்களே கிட்டத்தட்ட அவங்க த்ரெட் மாதிரி தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி டிஃபெக்டர்ஸ், யாரெல்லாம் சவுத் கொரியாவோட டைப் வச்சுருக்காங்களோ இவங்களெல்லாம் வந்து ஹாஸ்டல் கிளாஸுங்கிறாங்க. இவங்களுக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் மட்டும்தான் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோன்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் ஐஃபோன் யூஸ் பண்ணுறது லீகல் கிடையாது. ஸோ ஐஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லீகல். நார்த் கொரியாவில் ஐஃபோன் சேல் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆப்வியஸாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணோம். இதில் 3/4 இல்லை, 90% ஃபோன் வந்து சைனாலேருந்து தான் வருது. இந்த சைனீஸ் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா சைனாலே கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் டிசேபிள் பண்ணிவிட்டு அவங்களோட ஓன் ஆப்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இவங்க அதை வாங்கிட்டு அதையும் மாடிஃபை பண்ணிவிட்டு அவங்களோட இன்னோஸாக இருக்கிற நியூஸ், வெதர் இந்த மாதிரி சில ஆப்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. அங்கே சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. நீங்கள் இருக்கிற மாதிரி அங்கே இன்ஸ்டாகிராம் ரீல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே டோட்டலி பேண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இவர் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருந்தாலும் இவங்க ஹெவியாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பேஸ்டாக இவங்களே அவங்களுக்கு ஓனாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரெட் ஸ்டார் ஓஎஸ் அப்படிங்கிறாங்க. இதோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மேக் ஓஎஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் சீக்ரெட் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அந்த சீக்ரெட் மார்க்கெட்டில் இவங்களுக்கு ஸ்மகிள்டு கூட்ஸ் கிடைக்கிது. இதை வந்து நார்த் கொரியாவில் ஹைலி பனிஷபிள் அஃபென்ஸ். இது மாட்டினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மரண தண்டனையை விட அவங்களுக்கு மோசமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு சின்ன மார்க்கெட் இருக்குது. அதில் அவங்க டிவைஸ் வாங்கி என்னங்க பிரயோஜனம்? மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் அவங்க ஜாமர்ஸ் வச்சுருக்காங்க. இல்லைனா சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகாது. வெளியிலேருந்து வர சிம் கார்டும் ஃபுல்லாக யூஸ் ஆகாது. மேபி கொரியாவில், ரஷ்யாவில் இருக்கிற சிம் கார்டு வந்துச்சு அப்படின்னா அந்த பார்டர்ஸ்க்கு போய் ஏதாவது 1% சிக்னல் ஜாமர்ஸ் இல்லாத இடத்துல கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு லக் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வெளி உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியும். ஸோ இவ்வளோ தான் டெக்னாலஜியில் அவங்க பின்தங்கியிருந்தாங்க அப்படின்னாலுமே உலக லெவலில் நார்த் கொரியன் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொன்னாலே உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுமே பயப்படும். காரணம் அங்கே இருக்கிறவங்களாம் அவ்வளோ அட்வான்ஸ்டான ஹேக்கர்ஸ். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சின்ன வயசுலேயே மேக்ஸ்லையும் கம்ப்யூட்டர்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆட்களை மட்டும் எடுத்து கிம் இல்சுங் யூனிவர்சிட்டி, கிம் சீக் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு 2 காலேஜஸ் இருக்குது. இங்கே ஸ்பெஷலாக சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க. இதில் அந்த பசங்களை க்ரூம் பண்ணி ஒரு நல்ல கைத்தேர்ந்த ஹேக்கர்ஸ் ஆக்குறாங்க. இந்த ஹேக்கர்ஸ் வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டே பேக்கப் பண்ணி இவங்களெல்லாம் ஹேக்கிங்கில் இன்வால்வ் பண்ணுறதுனால இவங்கள ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் தேவை அப்படிங்கிறப்ப இந்த ஹேக்கர்ஸை நட்பு நாடான சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் அனுப்பிச்சு அங்கே அவங்களுக்கு அட்வான்ஸ் ட்ரைனிங் கொடுக்கப்படுது. இப்படி உருவானதில் பல குரூப்ஸ் இருக்காங்க. இதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு குரூப் வந்து நம்ம லசாரஸ் குரூப் தான். இவங்க தான் வானக்ரை அப்படிங்கிற ரான்சம்வேரை உருவாக்கி உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சாங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் இந்தியாவில் நடந்த வசீரெக்ஸோட ஹேக் தெரியும் உங்களுக்கு. அதுவும் இவங்க தலையில் தான் பழி விழுந்துச்சு. அது உண்மையாக இல்லையாங்கிறது இன்னும் இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டுருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா APT38 பெகில் பாய்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஆண்ட்ரயல் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. கிம்சுகி அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. APT38 அப்படிங்கிறவங்க பேங்கிங் ஃபினான்ஷியல் கிரைமில் மட்டும்தான் இன்வால்வ் ஆவாங்க. இந்த கிம்சுகி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி எஸ்பனேஜ் அப்படின்றாங்க. அதாவது பொலிட்டிக்கல் விஷயத்துக்காகவும் மிலிட்ரி இதை சீக்ரெட்ஸை திருடுறதுக்கு மட்டும்தான் இவங்க ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ எங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அடிக்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. அதே மாதிரி ரான்சம்வேர் கிரியேட் பண்ணுறது, சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறது, சப்ளை செயின் அட்டாக் பண்ணுறது, மால்வேர் கிரியேட் பண்ணுறது, எல்லாத்துலேயும் இந்த டீமில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கிறது 2 மொபைல் நெட்வொர்க் ப்ரொவைடர் தான். கோரியோ லிங்க், கேங்சாங் நெட்வொர்க் அப்படின்னு 2 பேர் தான் இருக்காங்க. இந்த சிம் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களால் இன்டர்நேஷ்னல் கால் பண்ணவே முடியாது. நீங்கள் டொமஸ்டிக் கால் மட்டும் தான் பண்ணியாகணும். இவ்வளோ டெக்னிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்து இவ்வளோ கிரிமினல் அஃபென்சஸ் நடந்தாலுமே அந்த ஊரில் எலெக்ஷன் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குது. ஆனால் இதில் காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரே கேண்டிடேட் கிம் ஜான் மட்டும்தான். அதே மாதிரி இங்கே 100% ஓட்டிங் நடக்கணும். ஓட்டிங் நடக்கலை அப்படின்னா அது வந்து ஒரு பனிஷபிள் அஃபென்ஸை. அதுக்கு பயந்துக்கிட்டே மக்கள் 100% ஓட்டு போட்டுட்ருக்காங்க. இப்போ தமிழ் ரெக்கர் அங்கே டூர் போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே அந்த கேட்ஸை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு டூரிஸ்ட்டையும் அலோவ் பண்ணுறதில்ல. இவங்க இதுக்கு முன்னாடி கேட்ஸ் ஓப்பன் பண்ணியே 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கோவிடுக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, இமீடியட்டாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அதை மர்மமாகவே வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டான நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஒரு நல்ல நாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே புரியுது. ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து நார்த் கொரியாவும் வேர்ல்டோட கனெக்ட் ஆகுறாங்களா அப்படின்னு ஃபியூச்சரில் பார்ப்போம்.